Bible story time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் ஆகான் எரிகோ பட்டணத்திலிருந்து சாபத்தீடான பொருளை திருடிட்டு மாட்டிக்கிட்டான்னு பார்த்தோம்ல. இந்த நாளில் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக ரொம்ப பாவம் செஞ்சாங்க. அதனால ஏசப்பா பார்த்தாங்க, இவங்களை 7 வருஷம் மீதியானியர்கள் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. அந்த மீதியானியர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வயல்களில் தானியங்கள், அப்புறம் விதைகள், அதுக்கப்புறம் பழங்கள், ஃப்ரூட்ஸு எல்லாம், அந்த ஆடுகள் மாடுகள், இவங்க எல்லாத்தையும் இந்த வெட்டுக்கிளிகளை போல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. பாரு, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லை தம்பி தங்கச்சி? பாரு, இவங்க கஷ்டப்பட்டு வயலில் பயிரிடுவாங்க. ஆனால் மீதியானியர்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதனால இந்த இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அந்த மலைகளிலும் குகைகளிலும் இருந்து ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இதை கிதியோன் பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டு ஏசப்பட்ட ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா, எங்கள் ஜனங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புனாரு. அந்த தூதன் சொன்னாரு, கிதியோனியே, நீ பயப்படாத, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாரு. இந்த மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பாய் அப்படின்னு சொல்லி தூதன் சொன்னோன்னே இந்த கிதியோன் சொன்னாரு, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சீக்கிரமா ரெடி பண்ணி அதை அந்த பாறையில கொண்டு வச்ச உடனே அதை அக்கினி பட்சித்தது. உடனே கிதியோன் நினைச்சாரு, இது கர்த்தருடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த தூதன் கிதியோனை பார்த்து, உனக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னோன்னே கிதியோன் என்ன பண்ணாரு தெரியுமா? தேவனை முகமுகமா கண்டேன் அப்படின்னு சொல்லி அங்கதாமே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த தேவனுக்கு சமாதானம் உண்டாகும் பண்ணி அதற்கு யெகோவா ஷாலோன்னு பேரிட்டார். தம்பி தங்கச்சி, தூதன் என்ன பண்ணாரு? கிதியோன்கிட்ட, நீ பயப்படாத, மீதியானியர்களை ஒரே மனுஷரை முறியடிப்பது போல முறியடிப்பான்னு சொன்ன, இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லும் போது தூதன்கிட்ட சொன்னாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறேன்னு சொல்லி அதை மலையில வைக்கிச்சு அதுல ஆணத்தை ஊற்றும் போது அக்கினி பட்சித்தது. அதுக்கப்புறம் தூதன் கிதியோனை பார்த்து, உனக்கு சமாதானம்னு சொன்னாரு. உடனே அந்த இடத்துல கிதியோன் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் அப்படின்னு பெயர் பெற்றாரு. என்ன பெயர் பெற்றாரு? யெகோவா ஷாலோம் அப்படின்னு பெயர் பெற்றாரு. ஆனாலும் பாரு, இந்த கிதியோனுக்கு இது கர்த்தரால் தான் நடந்திருக்குதா என்று சொல்லி பார்ப்பதற்கு ஆண்டவர்கிட்ட அவன் 2 உதாரணங்கள் கேட்டான். என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா, ஏசப்பா, நான் ஒரு தோலை எடுப்பேன், அதை பூமியில போடுவேன், இன்றைக்கு ராத்திரி அந்த தோல்ல மட்டும் பனி பெய்திருக்கணும், தரையில எங்கேயுமே பனி பெய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டான். ஏசப்பா அதே மாதிரி செய்தாரு. காலையில அந்த தோலை போய் பார்த்து அந்த பனியை ஒரு கிண்ணத்துல அவன் அப்படியே பிழிஞ்சு எடுத்தான். மறுபடியும் கிதியோன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, உமக்கு கோபம் வராதிருப்பதாக மீண்டும் ஒரு விசை கேட்கிறேன்னு சொல்லி, இன்று ராத்திரியில என்ன பண்ணணும்னா தரையில எல்லாம் பனி பெய்யணும், இந்த தோல்ல பனி பெய்யக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி கேட்கும்போது ஆண்டவர் அதே செய்தார். இதனால கர்த்தர் கிதியோனோட கூட இருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களோட கூட இருக்கிறாரு சொல்லி அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். அதுக்கப்புறம் இந்த கிதியோன் அந்த மீதியானியரை முறியடித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தம்பி தங்கச்சியே, ஆண்டவரிடத்துல எவ்வளவு தடவை நம்ம முறையெடுத்து கேட்டாலும் அவர் தாழ்மையா நமக்கு பதில் கொடுக்கிறாருல்ல. அந்த தேவனுக்கு நம்ம எவ்வளவு நன்றி உள்ள பிள்ளைங்களை நடக்கணும் இல்ல? சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்வோமா? அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். நியாயாதிபதிகள் 6:16. மீண்டும் ஒரு முறை சொல்வோமா? அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். நியாயாதிபதிகள் 6:16. ஜெபிப்போமா? கண்களை மூடி கை கூப்போமா? அன்புள்ள இயேசப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானிடமிருந்து காப்பாற்றினீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த சேதம் வராமல் பாதுகாத்தீர். எங்களுக்கும்
நீர் எந்த சேதம் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், மீண்டும் வேறொரு கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.